ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெஜ் பிரியாணி தான். உதிரியான வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச ஆனியன் அதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த ஆனியனில் உள்ள வாட்டர் கண்டென்ட் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு கைப்பிடிக்கு அளவு நான் எடுத்திருக்கேன். அதை அலசி நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணும்போது அது ஃப்ளேவரும் இதில் இறங்கி நம்ம சாப்பிடும்போது அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் அண்ட் பிரியாணி மசாலா இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகி மசிஞ்சு வர அளவுக்கு இதை போட்டு மிக்ஸ் பண்ணி வேக விட்டுருங்க. இது வெந்ததுக்கப்புறமா நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கேரட்டும் ஒரு 5 பீன்ஸும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். 2 to 3 minutes இதை குக் பண்ணாலே போதும். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.25 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1 கப் ரைஸை நல்லா வாஷ் பண்ணி 1/2 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு 1.25 அளவு, 1க்கு 1.25 தான் கணக்கு. நம்ம 1.25 கப் தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஊற வச்ச அலசி வச்சுருக்கேன் இந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கரை மூடிடுங்க. மூடி 2 விசில் விட்டுருங்க. 2 விசில் விட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா தம் ஆயிரும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல உதிரியான சூப்பர் டேஸ்டியான வெஜ் பிரியாணி ரெடி. அதை நீங்கள் பரிமாறதுக்கு ரெடி ஆகிடும். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். பாய் பாய், டாட்டா.